இங்க பார்த்தீங்களா? இது வந்து நேத்ரா வந்து என்னுடைய வயித்துக்குள்ள அதுக்கப்புறம் முன்னாடி கிளாஸ் இப்ப வந்து இதுவாயிடுச்சு. இந்த பட்டு புடவையோட பில் சம்பிரதாயங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. அதனால இது அப்பா ஒரு வழியா ஹால்ல செக் பண்ணி பார்த்துட்டோம். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, காலையில வீடியோ பண்ணலாம்னு நெனச்சேங்க. இந்த ரூம கிளீன் பண்ணிட்டு பண்ணலாம்னு நெனச்சேன். அப்படியே ஈவினிங் வரைக்கும் அப்படியே லென்த்தா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5:00 மேல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பவும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து புதுசா வந்து பெட் வாங்கியிருக்கோம். அத தான் வந்து போட போறோம். பார்க்கலாமா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பெட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வந்து கொஞ்ச நாளா பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மேரேஜ்க்கு வந்து எங்க அப்பா வந்து குடுத்தாங்களே அந்த பெட் இது. இது போயிடுச்சுங்க. என் பசங்க அந்த பக்கம் அயர்ன் பாக்ஸ போட்டு பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஒண்ணு பண்ணுவாங்க. இங்க பாருங்க. ஃபுல்லா வந்து இதுவாயிடுச்சு. நானும் சரி ஒரு 2 மந்த்தா வந்து எதனா நல்ல பெட்டா வாங்கணும்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு சூப்பரான ஒரு மேட்ரஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதான் நம்ம வந்து இப்ப மாத்த போறோம். நேத்ரா ரெடியா? இதெல்லாம் எடுத்துலாமா இப்ப நம்ம? ரெடிமா. அததான் நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. வாங்க இப்ப மாத்திக்கலாம். ஏதாச்சும் இன்விடேஷன் இங்க பாருங்க. யாருதுனா இன்விடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஸ்கேன் ரிப்போர்ட்னா பீரோல வைப்பாங்க. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு இதுக்கு அடியில இருக்குங்க. இது யாருது? பாருங்க எங்க சித்தி பையன் விக்கி விக்கியோடையது. லாஸ்டா ஒரு திருமண வீடியோ போடல தம்பி அவங்களுடையது. பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. எங்க எங்க மேரேஜ் வீடியோ சாரி வாய் வளருது. என் வாய் எவ்வளவு வளருது பாத்தீங்களா? எங்களுடைய இன்விடேஷன் கூட காணுங்க. அடுத்து என்னென்ன இருக்குன்னு தெரியல பாத்தீங்களா? நான் சொல்லல. இது நம்ம வச்சிருக்கோம் நேத்ரா. இது வந்து எங்க போனது? பெங்களூர் போனப்ப எடுத்தது. இந்த கோவில் வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில என்னவோ தெரியல. அங்க எடுத்தது இது. போட்டோஸ் தெரியுங்களா? எதுவா இருந்தாலும் போட்டோஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதனால பல போட்டோங்க வந்து இருக்கா இல்லையானே நமக்கு மறந்து போயிடும். எல்லாமே போட்டோவா இருக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டத்துல வந்து எல்லாமே இருந்தது. எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி அங்கங்க எதனா கிடைக்கும் போது தான் வந்து ஞாபகம் வச்சிருக்கிறதா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குண்ணா. பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது. இங்க பாத்தீங்களா? இது வந்து நேத்ரா வந்து என்னுடைய வயித்துக்குள்ள இருக்கா. நேத்ரா வந்து 4 மந்த் அப்போ வந்து எடுத்த போட்டோ. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா பெரிய பொட்டு வடுகு எடுத்து வாரி பூவெல்லாம் வச்சு. இங்க பாருங்க. இது எப்ப எடுத்த பட்டு புடவையோட பில் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். ஐலஸ் தூக்கியாச்சு. இங்க பாருங்க. இந்த பக்கம் இப்படி புதுசா இருக்கு. அந்த பக்கம் பழசா இருக்கு. 1 2 3 அதுக்கு முன்னாடி தனியா தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த பெட் மட்டும் தூக்கிட்டு போயிட்டு ஹால்ல போட்டு அப்படி படுத்துருவேன். இப்ப பாருங்க என்னால தூக்கவே முடியல. என்னம்மா இதுக்கே டயர்ட் ஆயிட்டீங்களா? காலையில இருந்து வேலை போயிட்டே இருக்கு. அத இதுக்கு முன்னால அசால்ட்டா தூக்கிடுவேன். இப்ப சுத்தமா தூக்க முடியல. அப்படியே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு போட்டுடணும். இந்த ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ் நான் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குங்க. என்னன்னா, இதை நம்ம வந்து ட்ரையல் பார்க்கலாங்க. 100 டேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலன்னா வந்து ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்டுமே வந்து வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறதுனால இதை வாங்கியாச்சுங்க. அப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐயும் கொடுங்க. உண்மையாதாங்க சொல்றேன். எந்த மேட்ரஸ்க்கு இவ்வளோ ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ மேட்ரஸ்க்கு தாங்க. நிஜமா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பிடிக்கலனா கூட ரிட்டர்ன் போட்டுக்கலாம். இது பெரிய ஆப்ஷன் இல்லைங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியோட இருக்கு. அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ சேஃப்டியாக வந்து கவர்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னவோ டவுட்டாக இருந்ததுங்க. நம்ம வந்து கிங் சைஸ் வந்து போட்டும் வந்திருக்குது என்னவோ குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவ்வளோ குட்டியாக இருந்தது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓப்பன் பண்ணதும் இவ்வளோ பெருசாகிடுச்சு. நல்லா காற்று புகுந்த மாதிரி அவ்வளோ பெருசாக சூப்பராக ஆயிடுச்சுங்க. நாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ் தாங்க. இதில் 3D ஏர்ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி பெயின்லாம் காணாமல் போயிடும். நல்லா காற்றுல மிதக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த பெட்டில் வந்து நம்ம தூங்குறதுக்கு. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய பாடி ஹீட்டுமே நல்லாவே கம்மியாகுதுங்க. இது 100% நேச்சுரல் லேட்டக்ஸால தாங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஆன்டி அலர்ஜி டஸ்ட் ஃப்ரீயும் கொடுங்க. இதில் மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜியும் இருக்குங்க. நாங்களும் டம்ளரில் தண்ணிலாம் வச்சு குதிச்சுலாம் செக் பண்ணி பார்த்தோம். டம்ளர் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. ஆச்சரியமாக தான் இருந்தது. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது யாருனா வந்து குட்டீஸ்ங்க வந்து விளையாடி பெட்டில் டிஸ்டர்ப் பண்ணால் கூட எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நல்லா தூங்கலாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்லேயே வந்து ஒரு சூப்பரான பெட் கவர் கொடுத்துருக்காங்க. ஜிப்போடவே இருக்குது. நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்ங்க வந்து அதிலே உட்காந்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் கூட்டுவாங்க, ஜூஸ் கூட்டுவாங்க. அந்த கவலையும் நமக்கு இனி இல்லைங்க. அழகாக வந்து பெட் கவர் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் குடுக்குறாங்க. கிங் சைஸ் வேணுமா? ஸ்மால் சைஸ் வேணுமா? என்ன இன்ச்சஸ் வேணும்? நெறைய ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்தா மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 டேஸ்க்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா இருக்கிறதுனால தான் நம்பி வந்து சொல்றேன். சூப்பரா இருக்கு. எனக்கு நல்லா தூக்கம் வருதுங்க. நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? டிஸ்டர்ப் இல்லாம நடுவுல எந்திரிக்காம நல்லா தூங்கி எந்திரிக்கிறேங்க. திருவிழால நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குனேங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன வாங்குனேன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம கோவில் திருவிழால பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இது. நேத்ரா தான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். ஆனா நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு காத்து. மேக்கப்லாம் போடும்போது கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுமே குடுத்துருக்காங்க. 1, 2, 3 நம்ம ஸ்பீட் கூட வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து சார்ஜும் நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. எவ்வளோ நேத்ரா இது பிரைஸ் வந்து? 100 ருபீஸ்க்கு வொர்த்து தான் இது. நல்ல காத்து வருதுங்க. ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான இந்த பீங்கான் ஜாடி வந்து வாங்கியிருந்தேன். என்னன்னா, நான் வந்து புளி போட்டு வச்சிருந்த ஜாடி வந்து வாஷ் பண்ணி எடுக்கும்போது உடைச்சுட்டேங்க. சரி ஓகே இது வாங்குவோன்னு வாங்கியிருந்தேன். எப்பவுமே ஒண்ணு வாங்குவேன் குட்டி இல்ல பெருசுன்னு. இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருந்து இதுவும் வாங்கியாச்சு. அடுத்து இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருந்தேங்க. இது மீஷோலலாம் பார்த்தேன். எனக்கு வந்து வரவே இல்ல. கேன்சல் ஆயிட்டு இருந்துது. சரி ஓகே கடைவீதியில இருந்தனால இதுவும் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டீ கப் இதுல வந்து நம்ம ஜாடியும் வச்சிருக்கோம், பவுலும் வச்சிருக்கோம். சரி அதுக்கு மேட்சிங்கா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 5 கப் வந்து ரூ. 100 சொல்லி வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்கு இதுவுமே குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து டீ கப்ல வரும் இல்லையா? கண்ணாடி கிளாஸ் டீ கப் இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா இருக்கு. சரி நம்ம வந்து மாடியில வீடு கட்டிட்டு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. இது நம்ம வந்து கிச்சனுக்கு சமையலுக்கு யூஸ்ஃபுல்லானதுங்க. நம்ம வந்து வீடியோக்கு வந்து மசாலாலாம் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்து 2 குட்டி பிளேட்டும், குட்டி ஸ்பூன், பெரிய ஸ்பூன் 2மே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லா அழகா தெரியறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இல்லாத கலரா பார்த்து வாங்குவோன்னு சொல்லி இந்த எல்லோ மட்டும் வாங்கியிருந்தேன். கிரீன் இதுதான் நல்லா இருந்தது. அதனால இது வாங்கியிருந்தேன். அப்புறம் சாம்பிராணி போடுறது வந்து போயிடுச்சுங்க. அதனால இது வந்து சாம்பிராணி போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். நேத்ரா ஒரு பாட்டு பாடுவாங்க. சாம்பிராணின்னு எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம். என்ன பாட்டு நேத்ரா? சம்பிரதாயினி ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. நல்லா இருக்கும் அது கேட்கறதுக்கு எனக்கு. வேற எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா? அப்புறம் வந்து கம்பல். இந்த ஒரு கம்பல் வாங்கியிருந்தேன். இந்த ஜிம்கா வந்து அழகா இருந்துங்களா? அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம எங்கே போனாலும் ஜிம்மிக்கு வாங்குறதே ஒரு பழக்கமாயிடுச்சு. அப்புறம் குட்டி குட்டி பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து 20 ருபீஸ்ல இந்த கவரில் இருக்கிறது 2 பீஸ் வரும். நல்லா இருந்ததுனால வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த நேத்ரா குட்டிக்கு வந்து கிளிப்ஸ் வந்து குட்டி கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். மறுபடியும் வந்து ஃபேன் போட்டுருங்க. அந்த ஃபேன் போட்டால் சத்தம் வருதுன்னு ஆஃப் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கும்போது இது அந்த அளவுக்கு வரல. நல்லா காற்று வருதுங்க. அடுத்து போயிட்டு நைட் டின்னர் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வாங்க சாப்பிடலாம் தான் சொல்லணும்னு வாய் வந்து வழக்கம் போல். அடுத்து ஒரு சமையல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.